Hello guys, welcome to new video. After long period, ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீடியோ போட்டு. ஆஹ், ஏன் அப்படின்னா நியூ கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் படிச்சுட்டு வந்தேன். நான் முன்னாடியே ஒரு வீடியோ போடுறப்ப என்ன சொல்லியிருந்தேன்னா, நான் வந்து ஃபாரெக்ஸ் இப்பதான் புதுசா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி தான் வீடியோ போட்டேன். அதுக்கப்புறம் வந்து படிக்க படிக்க வந்து நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. அதுக்கப்புறம் வந்து நல்லா இப்போ வந்து ப்ரிப்பேர் ஆகி வந்துட்டோம். ஓகேவா? அதனால வந்து திஸ் இஸ் a நியூ பிகினிங். கண்டிப்பா வந்து நல்லா போகும்னு நினைக்கிறேன். போகும். கண்டிப்பா நடத்தி கொண்டு போவேன். ஓகேவா? ஆ இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, நம்ம வந்து கோல்டுல எடுத்த ட்ரேடும், அப்புறம் நம்ம கோல்டுல பண்ணி வச்சிருந்த அனலைசிஸும் தான் பார்க்க போறோம். இதுல இந்த வீடியோல வந்து என்ன கான்செப்ட்ஸ் எல்லாம் நம்ம கொண்டு வரோம் அப்டின்னா, எம்எம்எக்ஸ்எம், ஐசிடி பிரைஸ் ஆக்ஷன் தான் கொண்டு வரோம். அதுவும் இல்லாம நம்ம லோகோலாம் மாத்திட்டோம். பார்த்தீங்கன்னா நல்லாருக்கும். புடிச்சிருந்துச்சுன்னா ஒரு கமெண்ட் பாக்ஸ்ல மட்டும் போட்டு போங்க. நம்ம அந்த வீடியோக்குள்ள போலாம். நம்ம எடுத்த ட்ரேடு என்ட்ரி வந்து இந்த வாரம் என்ன ட்ரேட் எடுத்தோமோ, அந்த ட்ரேட வந்து பத்தி சொல்லப் போறேன். எப்படி எடுத்தேன் அப்படிங்கிறத. அதுக்கப்புறம் வந்து மே 24 நான் வந்து ஒரு அனலைஸ் வந்து Instagramல போட்டிருந்தேன். போஸ்ட்டா வந்து கோல்டு வந்து இங்க தான் போகும் அப்படின்ட்டு. டிரா ஆன் லிக்விடிட்டி இங்க தான் போகும் அப்படின்ட்டு போட்டிருந்தேன். அங்க வந்து ரீச் ஆயிடுச்சு. நீங்க வந்து இன்ஸ்டால கூட 24 மே வந்து போஸ்ட்ட போய் பார்க்கலாம். அது கூட போட்டிருந்தேன். பாருங்க அந்த வீடியோ அந்த போஸ்ட்ட வேணா பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன சொல்ல வரேன் இந்த வீடியோல, எப்படி போயிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். நம்ம சார்ட்ல போயிரலாம். ஓகே. திஸ் இஸ் a வீக்லி சார்ட். நம்ம வீக்லில இருந்துலாம் என்னைக்கு இதுவும் வரணும். ஓகேவா? வீக்லில இருந்து என்னைக்கு வரணும். நம்ம வந்து ஒரு டீலிங் ரேஞ்ச் தான் எப்போதும் எடுப்போம். இது ஒரு டீலிங் ரேஞ்ச். நம்மளுக்கு வந்து பிரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட். ஓகேவா? அத வச்சு தான் நம்ம பேஸ் பண்ணி நம்ம அனலைஸே பண்ணுவோம். அப்ப நம்மளுக்கு வந்து இங்க வந்து ஐஆர்எல்ங்கிறது ஒண்ணு இருக்கு. ஐஆர்எல் டூ இஆர்எல் தான் நம்ம கான்செப்ட். இதுதான் மார்க்கெட் 2 விஷயம் தான் பண்ணும். ஐஆர்எல் டூ இஆர்எல். ஐஆர்எல்ல மார்க்கெட் வந்துச்சுன்னா திரும்பி இஆர்எல் போக போறான். அதுதான் டிரா ஆன் லிக்விடிட்டியா நம்ம எடுத்துப்போம். திஸ் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் டிரா ஆன் லிக்விடிட்டி. அப்புறம் செகண்ட் வந்து இதுதான் கண்டிப்பா போகும். மார்க்கெட் கோல்டு வந்து கன்டினியூஸா பை தான் ஆகும். நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டிரா ஆன் லிக்விடிட்டிக்கு வந்து நம்ம என்ன பார்க்குறோம்? ஐஆர்எல் டூ இஆர்எல் வந்து ஐசிடி கான்செப்ட். அப்புறம் எம்எம்எக்ஸ்எம் நம்ம படிச்சிருக்கனால, எம்எம்எக்ஸ்எம் வந்து வீக்லிக்கு வந்து நம்ம ஐஆர்எல், இஆர்எல் பார்க்குறோம்னா, நம்ம வந்து 4 ஹவருக்கு எம்எம்எக்ஸ்எம் பார்ப்போம். நம்ம அப்படியே ஆல்ரெடி நான் வந்து எல்லாத்தையும் வரைஞ்சு தான் வச்சிருக்கேன். இப்ப நீங்க வந்து அத பார்த்துட்டு, அதுக்கப்புறம் இது பண்ணுங்க. ஓகேவா? திஸ் இஸ் அவர் அனலைசிஸ். மே 24 வந்து போஸ்ட் குடுத்தது இதே தான். இதே அனலைஸ்ல அப்படியே குடுத்திருந்தேன். இங்க வரையும் மார்க்கெட் போகும். டிரா ஆன் லிக்விடிட்டி வரையும் அப்படின்னு குடுத்திருந்தேன். அத தான் இங்க நான் மார்க்கும் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? இதுதான் எம்எம்எக்ஸ்எம். அதாவது வந்து எம்எம்எக்ஸ்எத்த சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஒரு செல் சைடு கர்வ் இருக்கும். ஒரு பை சைடு கர்வ் இருக்கும். அதாவது வந்து செல் சைட்லேருந்து நம்மளுக்கு வந்து இப்போ பை மாடல் பார்க்குறோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து அக்குமுலேஷன் நடக்கும். அதுக்கப்புறம் வந்து அத டிஸ்ட்ரிபியூஷன்ல கொண்டு போவாங்க. டிரா ஆன் லிக்விடிட்டி வரையும். அதுக்கு யூஸா வந்து நம்ம என்னத்த எடுக்கிறோம்னா, ஐஆர்எல் டூ இஆர்எல். அதுதான் மெயினா எடுக்கிறோம். டிரா ஆன் லிக்விடிட்டி. டிரா ஆன் லிக்விடிட்டி ஒரு அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னா, டிரா ஆன் லிக்விடிட்டி தான் ஃபர்ஸ்ட் மெயினா பார்த்துட்டு நம்ம அனலைஸ்க்குள்ள போகணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நம்ம எம்எம்எக்ஸ்எம்ல சிம்பிள் அக்குமுலேஷன் இருக்கும். இந்த நம்ம எந்த சைடு வந்து அனலைஸ் பார்க்குறோமோ, அந்த சைடு வந்து அக்குமுலேஷன் இருக்கும். அடுத்தது வந்து போற சைடுல வந்து டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும். அந்த சைடு தான் நம்ம என்ட்ரி எடுக்க போறோம். ஓகேவா? இது வந்து நம்ம அனலைசிஸ் வந்து நம்ம பண்ணது. நம்ம என்ட்ரி எடுத்தது அப்படியே அடுத்தது சொல்றேன். இது வந்து என்னன்னா, நம்மளுக்கு வீக்லியோட ஐஆர்எல்ல பட்டதுனால, நம்மளுக்கு வந்து இது வந்து எஸ்எம்டி வந்து டெய்லில நடந்திருந்தது. ஓகேவா? இது வந்து செல் சைட் கர்வ் நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு ஒரிஜினல் கன்சால்டேஷன் போட்டிருக்காங்க. 2 அக்குமுலேஷன் போட்டிருக்காங்க. ஓகேவா? எம்எம்எக்ஸ்எம்ல வந்து நெறைய ரூல்ஸ் இருக்கு. நெறைய என்ட்ரி மாடல்ஸ் இருக்கு. அதெல்லாம் நான் இப்ப சொல்ல வரல. அது வேணும் உங்களுக்கு அப்டின்னா, தனியா வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. எனக்கு வந்து எம்எம்எக்ஸ்எம் சீரிஸ் வேணும். கண்டிப்பா போடுறேன். உங்களுக்கு வந்து கண்டிப்பா இனிமேட்டு வீடியோ வந்துட்டே இருக்கும் தொடர்ந்து. ஓகேவா? இப்ப இதுல வந்து 4 ஹவர்ல நம்ம இருக்கோம். 4 ஹவர்ல நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து எங்க நம்ம என்ட்ரி போவோம் எம்எம்எக்ஸ்ல அப்டின்னா, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து லோ ரிஸ்க் பைன்னு சொல்லுவாங்க. அதாவது சேஞ்ச் ஆஃப் ஆர்டர்லாம் குடுத்ததுக்கப்புறம், அது எஸ்எம்டிலாம் நடந்ததுக்கப்புறம், இது வந்து லோ ரிஸ்க் பைன்னு சொல்லுவாங்க. செகண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ல என்ட்ரி போக மாட்டோம் நம்ம.
சாரி, ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ல என்ட்ரி நம்ம போக மாட்டோம். அங்கருந்து நம்மளுக்கு இன்ஜினியர் லிக்விடிட்டி, எல்ஆர்எல்லாம் கிரியேட் பண்ணுவாங்க. செகண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ல தான் நம்ம என்ட்ரி போவோம். அதுதான் வந்து சில்வர் புல்லட்ன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல தான் என்ட்ரி போவோம். திஸ் இஸ் அவர் அனலைசிஸ். ஓகேவா? நம்ம வந்து லாங் டெர்ம் என்ட்ரிலாம் நம்ம பிடிக்க மாட்டோம். ஜஸ்ட் அனலைஸ் பண்ணி வச்சிருக்கேன். இங்க வரையும் போகும் அப்படிங்கிறத வந்து போஸ்ட் பண்ணுவேன். நீங்க பார்த்துட்டு உங்க அனலைஸும் எடுத்துக்கிட்டு நீங்க வந்து என்ட்ரி போறது உங்க விருப்பம். நான் என் அனலைஸ் வந்து போட்டுக்கிட்டே இருப்பேன். வீக்லி வீக்லி வீடியோவும் வரும். Instagramல போஸ்ட்டும் வரும். அத பார்த்துக்கங்க. எம்எம்எக்ஸத்துல நம்ம எத வச்சு அனலைஸ் பண்றோம் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஓகேவா? நம்ம வந்து இப்ப இதுல எல்லாமே வந்து உங்களுக்கு என்னென்ன அப்படின்றத வேணா சொல்லிர்றேன். அதாவது வந்து இது இன்ஜினியர் லிக்விடிட்டி கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு போட்டிருக்கேன். அடுத்தது வந்து நம்மளுக்கு இந்த 3 டாட் போட்டிருக்கேன்ல, அது வந்து ஷார்ட் டெர்ம் லோ, இன்டர்மீடியேட் டெர்ம் லோ, ஷார்ட் டெர்ம் லோ. இங்க ஒரு எஸ்எம்டி குடுத்துருக்காங்க சில்வரோட. இது வந்து ஹை ரெசிஸ்டன்ஸ் லிக்விடிட்டின்னு எதுக்கு சொல்லியிருக்கேன்னா, மார்க்கெட் வந்து எம்எம்எக்ஸ்எம் மாடல்ல வந்து நம்மளுக்கு டைரக்ஷன் சைடு போகும்போது, ஒரு ஹை ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டே தான் போகும். அப்பன்னா மார்க்கெட் கீழ வராதுன்னு அர்த்தம். ஓகேவா? அதனால தான் இது ஹை ரெசிஸ்டன்ஸ் லிக்விடிட்டின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் திரும்பி செகண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்லயும் ஷார்ட் டெர்ம் லோ, இன்டர்மீடியேட் டெர்ம் லோ, ஷார்ட் டெர்ம் லோ போட்டிருக்கேன். ஓகேவா? திஸ் இஸ் அனலைசிஸ் ஃபினிஷ்ட். நம்ம இப்ப என்ட்ரிக்குள்ள போலாம். நம்ம வந்து ஃப்ரைடே எடுத்த என்ட்ரிக்குள்ள நம்ம போலாம் இப்ப. நம்ம 1 ஹவர்ல தான் பார்த்துட்டு இருந்தோம். 1 ஹவர்ல பார்த்துருக்கப்ப கோல்டு எல்லாருக்குமே தெரியும். பை ட்ரெண்ட்ல இருக்கான். எல்லாமே தெரியும். நம்மளுக்கு ட்ரா லிக்விடிட்டியும் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எடுத்துட்டான் அவன். ஆல்ரெடி எடுத்துட்டு நான் சொல்லியிருந்த அந்த வீக்லி ட்ரா லிக்விடிட்டி எடுத்துட்டு 1 ஹவர்ல நம்ம பார்த்தோம்னா, நம்மளுக்கு வந்து ஒரு எக்ஸ்பான்ஷன் இருந்துச்சு. அந்த எக்ஸ்பான்ஷன வந்து என்ன பண்ணுவோம்னா, நம்ம வந்து ஒரு டீலிங் ரேஞ்சா மார்க் பண்ணுவோம். அப்ப நம்ம இத மார்க் பண்ணோம் அப்டின்னா, நம்மளுக்கு வந்து 1 ஹவர்ல இங்க வந்து ஐஆர்எல், இஆர்எல் கான்செப்ட் வரும். ஐஆர்எல் இங்க வந்து டிஸ்கவுண்ட்ல இருக்கு. நம்மளுக்கு ஐஆர்எல் இது அப்டின்னா, நம்மளுக்கு வந்து ட்ரா ஆன் லிக்விடிட்டி இதுதான் வரும். அப்ப நம்ம வந்து எம்எம்எக்ஸ்எம் மாடல் உள்ள போய் பார்க்குறோம் அப்டின்னா, நம்மளுக்கு வந்து 5 மினிட்ல தான் பார்க்கணும். ஓகேவா? 5 மினிட்ல பார்த்தோம் அப்டின்னா, நம்மளுக்கு வந்து திரும்பி என்ன பண்ணியிருக்கு, ஸ்ட்ரெச்சர் ஷிஃப்ட் குடுக்க இஆர்எல் எடுத்து அதுக்கப்புறம் ஐஆர்எல் எடுத்திருக்கு. ஐஆர்எல் எடுத்து இஆர்எல் எடுத்திருக்கு. அதுக்கப்புறம் திரும்பி போயி இஆர்எல் எடுக்கிறப்ப அது வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ன்னு நம்ம சொல்லுவோம். அப்ப இந்த இடத்துல நம்மளுக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்துருச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம எங்க என்ட்ரி போயிருப்போம் அப்டின்னா, எம்எம்எக்ஸ்ல திஸ் இஸ் அ டர்ட்டில் சூப். அதாவது வந்து இது செக்ஷன் டைமிங் கிடையாது. 6:50ங்கிறது வந்து நம்மளுக்கு ஈவினிங் போல வரும். நம்மளுக்கு 8 மணிக்கு தான் செக்ஷன் டைமிங் ஆரம்பிக்கும். 5:30 நியூயார்க்கோட செக்ஷன் டைமிங். கில் ஜோன்ஸ் வந்து 8 மணிக்கு தான் ஆரம்பிக்கும். இது வந்து நம்மளுக்கு யூடிசி -4ல வச்சிருக்கேன். அதனால ஆரம்பிக்கும் இங்க. இந்த டர்ட்டில் சூப்புங்கிறது ஹை ப்ராபபிலிட்டி என்ட்ரி. இந்த இடத்துல வந்து என்ட்ரி நம்ம தாராளமா போகலாம். பிடிஆர்ஏ சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா, இது என்ன பிடிஆர்ஏ இருக்கு ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, திஸ் இஸ் த ஆர்டர் பிளாக். ஐசிடியோட புல்லிஷ் ஆர்டர் பிளாக். ஓகேவா? இந்த ஆர்டர் பிளாக்கும் சேர்ந்து இருக்கு. ஏன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஸ்டாப் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க மார்க்கெட்ட. ஓகேவா? அப்ப நம்ம வந்து இந்த ஹை ப்ராபபிலிட்டி என்ட்ரி வந்து நம்மளுக்கு இன்ஜினியர் லிக்விடிட்டிலாம் செட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, நம்மளுக்கு இத பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் வந்து செட்டிங் தான். இது வந்து இன்ஜினியர் லிக்விடிட்டின்னு சொல்லலாம், எல்ஆர்ன்னு சொல்லலாம், ஃபெயிலியர் ஸ்விங்ஸ்ன்னு சொல்லலாம். என்ன வேணா சொல்லலாம். நம்மளுக்கு கண்ணுக்கு லிக்விடிட்டிய ஒழுங்கா பார்க்க தெரிஞ்சா மார்க்கெட்ல பூந்து விளையாடலாம். ஓகேவா? இதான் மெயினு. ஆனா நம்ம என்ட்ரி எடுத்தது இந்த மாடல்ல கிடையாது. நம்ம பிரைஸ் ஆக்ஷனும் பண்றோம், ஐசிடியும் பண்றோம், எம்எம்எக்ஸ்எம்மும் கத்து வச்சிருக்கோம். அதனால நான் போனது வந்து என்ட்ரி பிரைஸ் ஆக்ஷன்ல போனேன். பிரைஸ் ஆக்ஷன் அப்டின்னா என்ன ப்ரோ? அப்டின்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், சப்ளை அண்ட் டிமாண்ட் இதெல்லாம் தான். நம்ம 30 மினிட்ஸ்ல இது பண்ணியிருந்தோம் அப்டின்னா, எல்லாத்துலயுமே இது எக்ஸ்பென்ஷனா தான் இருக்கும். 30 மினிட்ஸ்ல நீங்க பார்த்தீங்கன்னா, இங்க ராலி பேஸ் ராலி அப்டின்னா என்னன்னா, இது வந்து ஒரு டிமாண்ட். ஓகேவா? இது வந்து ஒரு டிமாண்டா வரப்ப, நம்மளுக்கு வந்து இந்த டீலிங் ரேஞ்சுல நம்மளுக்கு வந்து 50%க்கு கீழ தான் இருக்கு. இப்ப டிஸ்கவுண்ட்ல இருக்குன்னா, நம்ம வந்து செக்ஷன் டைமிங்ல என்ட்ரி போறோம் அப்டின்னா, 3 மினிட்ல என்ட்ரி போவோம். 30 மினிட்ஸ்க்கு நம்ம இது பண்றோம் அப்டின்னா, 3 மினிட்ல என்ட்ரி போறோம் அப்டின்னா, நம்மளுக்கு வந்து 3 மினிட்ல ஸ்ட்ரெச்சர் ஷிஃப்ட் இருக்கான்னு பார்க்கணும். 50% வந்து மிட்டிகேட் பண்றான் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் இன்டியூஸ் பண்றாங்க. பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஸ்டாப் நடக்குது. ஆல்ரெடி சொன்ன மாரி. ஸ்டாப் நடக்குது. ஸ்ட்ரெச்சர் ஷிஃப்ட் இங்க குடுக்குறான். பிடிஆர்ஏன்னு நம்ம பார்க்கும்போது ஒரு டிஸ்பிளேஸ்மென்ட் குடுத்துருக்கான். நம்மளுக்கு வந்து செக்ஷன் டைமிங், கில் ஜோன் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா, 2 டூ 5 கில் ஜோன்.
இதுக்குள்ள தான் நம்ம லண்டனோட என்ட்ரி இருக்கும். ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து ஏசியா வந்து எக்ஸ்பான்ஷன் ஆனனால, இந்த என்ட்ரிய வந்து ஹோல்ட் பண்ண முடியல நம்மளால. ஓகேவா? அப்ப நம்ம பார்த்துக்கிட்டீங்கன்னா, 30 மினிட்ஸோட டிமாண்ட்ல உட்கார்ந்திருக்கு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, 3 மினிட்ல ஸ்ட்ரெச்சர் ஷிஃப்ட் வச்சதுக்கப்புறம், பிடிஆர்ஐ கண்டுபிடிச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். இந்த ஐசிடி கான்செப்ட் படி நம்மளுக்கு ப்ரீவியஸ் லோ வந்து ஸ்வீப் பண்ணிட்டு, ஒரு பிடிஆர்ஐ ஹையர் டைம் ஃப்ரேம் பிடிஆர்ஐலேருந்து வருதுன்னா, இந்த ஐஎஃப்இஜி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க பிடிஆர்ஐ. இது ஒரு ஐஎஃப்இஜி, சூப்பரான ஐஎஃப்இஜி. ஒரு பிடிஆர்ஐல உட்காந்து மார்க்கெட் ஒரு ப்ரீவியஸ் லோவ வந்து லோவர் டைம் ஃப்ரேம்ல ஸ்வீப் பண்ணிட்டு கிரியேட் பண்ணியிருக்கான். அதாவது வந்து ஒரு அக்ரெசிவ் செல் மூவ்மெண்ட்ட அக்ரெசிவா பை மூவ்மெண்ட் போய் கவர் பண்ணியிருக்கு. அப்ப நம்மளுக்கு வந்து இந்த எஃப்இஜி வந்து ஐஎஃப்இஜியா வரும். இன்வெஸ்ட் எஃப்இஜி. இந்த இடத்துல இருந்து நம்ம என்ட்ரி போட்டிருந்தோம். ஸ்டாப் லாஸ் இங்க தான் வச்சிருந்தோம். நம்ம வந்து லேயரிங் தான் அடிப்போம். அதனால வந்து நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் கிடையாது. இது வந்து ஒரு 3 மினிட்டோட சப்ளை. எனக்கு வந்து செக்ஷன் முடிய போகுதுன்னு தெரிஞ்ச உடனே, நான் இந்த இடத்துல வெயிட் பண்ணேன். இன்னும் கொஞ்சம் போவான். இந்த இந்த ஐயவாச்சும் எடுப்பான்றான். லிக்விடிட்டியா நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? ஏன்னா ஈக்குவலைஸா இருக்கு. இந்த இந்த இடமும் வந்து நம்மளுக்கு மொத்தமாவே இது வந்து எல்ஆர் தான் சொல்லுவோம். இப்ப இந்த ஐ வரையுமே நான் டார்கெட் வச்சிருந்தேன். பட் ஆனா நம்ம வந்து இந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டுருந்தோம். இந்த இடத்துல நம்ம கன்சால்டேஷன் போட்டு கில் ஜோனுக்கு வெளிய போனதுனால நம்ம வந்து குளோஸ் பண்ணிட்டோம். இதுதான் நம்ம எடுத்த என்ட்ரி. சிம்பிள் அண்ட் பிரைஸ் ஆக்ஷன்ல வர என்ட்ரி. 30 மினிட்ஸ் டிமாண்ட் எடுத்தோம். ஸ்ட்ரக்சர் படி நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸ்பான்ஷன் நடந்திருக்கு. அந்த இடத்துல 50% டிஸ்கவுண்ட்ல வந்ததுக்கப்புறம், நம்ம வந்து 30 மினிட்ஸ் டிமாண்ட்லேருந்து 3 மினிட் மாத்திட்டு, ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் பார்த்துட்டு, அழகா ஒரு என்ட்ரி பிடிக்கிறோம். இது வந்து 1:4 என்ட்ரி. நம்மளுக்கு வந்து லேயரிங்னால எனக்கு வந்து ரிஸ்க் ரிவார்ட்லாம் தேவை கிடையாது. நான் வந்து ஒரு ஸ்கேல்ப் மாரி புடிச்சிட்டு போயிருவேன். இது எனக்கு வந்து ஒரு ஸ்கேல்ப் மாரி தான். பார்சல் புக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஹோல்டு பண்ணிட்டேன். ஓகேவா? உங்களுக்கு வந்து என்ட்ரி எடுத்தது தெரியும்னா, திஸ் இஸ் த நான் போட்ட என்ட்ரி. இந்த கீழ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும். இந்த இடம் தான் நம்ம போட்ட என்ட்ரி. வந்து 4:15க்கு என்ட்ரி போட்டிருக்கோம். பார்சல்லாம் புக் பண்ணிட்டு, மொத்தமா ஆல் ஆல் குளோஸ் பண்ணதுக்கப்புறம் $79 ப்ராஃபிட் பண்ணோம். அதாவது ரியல் ரியல் மனில பண்ணது. ஓகேவா? திஸ் இஸ் அவர் போன வாரத்தோட இந்த வாரத்தோட ஃப்ரைடேவோட என்ட்ரி. ஓகேவா? இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் நான் போட்டிருந்த போஸ்ட்ட 4 ஹவரோட வீக்லியோட அனலைசிஸ் வந்து Instagramல போஸ்ட் பண்ணியிருப்பேன். போய் பாருங்க. 24 மே. இதுக்கப்புறம் வந்து வீடியோ கன்டினியூஸா வரும். ஷூரா சொல்லுவேன். வீக்லி 2 வீடியோ இருக்கும். அனலைஸ் வீடியோ இல்லாட்டி பிரேக் டவுன் வீடியோ இருக்கும். ஆ நீங்க உங்களுக்கு எம்எம்எக்ஸ்எம் சீரிஸ் வேணும். எனக்கு வந்து ஐசிடில ஐஆர்எல், இஆர்எல் கத்துக்கணும். அப்படின்ற ஒரு சீரிஸ் வேணும் அப்படின்னா, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து கண்டிப்பா வந்து வீடியோ மேக் பண்ணி போடுறேன். இப்ப வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.